Hi everyone, இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்கான பார்ட் ஏல இருக்க ஃபுட் ப்ரொடக்ஷன் டாபிக் ரிலேட்டடான வீடியோ. அண்ட் இதில் கம்ப்ளீட்டாக ஃபுட் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மெனு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டென்டிங் ஏதாச்சும் பர்ச்சேஸ் எப்படி பண்ணணும், அது எப்படி ஸ்டோர் பண்ணணும், அண்ட் வட்டார வகையில் என்னென்ன வகை இருக்குது, அந்த மாதிரி கம்ப்ளீட் ஐடியாஸ் இந்த பார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போது நான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிற லெவலை விட உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் ரெஃபரன்சஸ் கிடைச்சது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ நான் இதை எந்த அளவுக்கு எளிமையாக தமிழில் சொல்ல முடியுமோ இதில் சொல்லியிருக்கேன். ஸோ கான்செப்டை எந்த அளவுக்கு கிராஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதிக நேரம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி ஃபுட் ப்ரொடக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். நார்மலாக ஃபுட் ப்ரொடக்ஷன்னா உணவு உற்பத்தி செய்தல்னு சொல்லுவோம். அதுவே 25 பேருக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை குவான்டிட்டி ஃபுட் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். ஏன் இந்த மாதிரி ஒரு வகைப்படுத்துதல் தேவைப்படுதுன்னா, ஒரு 4 பேருக்கு 10 பேருக்கு செய்யும்போது அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரிப்பரேஷன்ஸ், ஒரு இட்லிக்குன்னா மாவு அரைக்கிறது, இதெல்லாம் ஒரு சின்ன வேரியேஷன் இருந்துச்சுன்னா கூட ஏறக்குறைய போட்டு உப்பு இதெல்லாம் அதை நார்மலைஸ் பண்ணலாம். பட் மெட்ராஸ் ஹைகோர்ட் மாதிரியான ஒரு பிளேஸுக்கு ஒரு கேன்டீன் இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி ஒரு 300-400 பேர் இல்லை அதுக்கும் மேலே கூட பீப்புள் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மொத்தமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அளவுலாம் கரெக்டாக இருக்கணும். அதை தப்பாச்சுன்னா அதுக்கப்புறம் ஏற்றி இறக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ 25 பேருக்கு மேலே ஃபுட் ப்ரொடக்ஷன் போச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பல்க் ஃபுட் ப்ரொடக்ஷன், அப்படி இல்லைன்னா மாஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன், அப்படி இல்லைன்னா வால்யூம் ஃபுட் ப்ரொடக்ஷன், இல்லைன்னா குவான்டிட்டி ஃபுட் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். இது ஒரு வகைப்படுத்துதல். இதுக்கு அடுத்து சமைக்கிற இடத்த பொறுத்து இன்னொரு வகைப்படுத்துதல் இருக்கு. 2 வகை, கமர்ஷியல் கேட்ரிங் அண்ட் நான் கமர்ஷியல் கேட்ரிங்னு சொல்லுவோம். நார்மலாக கமர்ஷியல் கேட்ரிங்னா என்னன்னு பார்த்தா ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, மோட்டல்ஸ், அப்புறம் இந்த கிளப்ஸு, பாரு, ஃபாஸ்ட் ஃபுட் அவுட்லெட், இதிலெல்லாம் அவங்களுடைய பிரதான சேவையே என்னவா இருக்கும்னு பார்த்தா சமைக்கிறதா தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய கமர்ஷியல் பர்பஸே சமைக்கிறது. ஸோ இதெல்லாம் கமர்ஷியல் கேட்ரிங்னு சொல்லுவோம். அப்போ எது நான் கமர்ஷியல் கேட்ரிங் அப்படி இல்லை சோஷியல் கேட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம்னா, இப்போ ஒரு ஸ்கூல் கேன்டீன் இருக்குது, காலேஜ் மெஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டே இருக்குது. இதில் பிரதான சேவை அவங்க செய்யறது என்னன்னு பார்த்தா ஸ்கூலில் கல்வியாக இருக்கும், காலேஜில் கல்வியாக இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியல் சேவையாக இருக்கும், கோர்ட்டில் நீதி ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் அவங்க செய்கிற கேட்ரிங்ன்றது ஒரு செகண்டரி தான், 2ஆம் நிலை தான் கேட்ரிங்க்கு. ஸோ அதெல்லாம் நான் கமர்ஷியல், அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக சோஷியல் கேட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கேட்ரிங்லாம் கூட சோஷியல் கேட்ரிங் தான். இதுக்கு அடுத்து மெனு பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் கேட்ரிங்க்கு எப்படி இருக்கணும், ஒரு சோஷியல் கேட்ரிங்க்கு எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கேட்ரிங். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபெமிலியரான ஒரு ஹோட்டல் எடுத்துக்கலாம். இந்த ஹோட்டலுக்கு ஒரு மெனு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா கமர்ஷியல் கேட்ரிங்கில் அவங்களுடைய பிரதான சேவையே லாப நோக்கத்தில் ரன் பண்ணுறதுனால இன்னொரு ஹோட்டலுக்கு காம்படிட்டிவாக தான் அவங்க மெனுவை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரியே வீக்கெண்ட்ஸில் எவ்வளோ பேர் வருவாங்க, வீக் டேஸில் எவ்வளோ பேர் வருவாங்கன்ற ஒரு ஐடியாவுடைய நம்ம மெனுவை ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் மெனுவில் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் இருக்கணும், அதே மாதிரி ட்ரெண்டி லுக்கும் இருக்கணும். அப்போ தான் 2-3 ஹோட்டல்ஸ் இருக்கிற ஒரு பிளேஸில் ஒரு கமர்ஷியல் கேட்ரிங்கால் நிலைத்து நிற்க முடியும். இதுவே ஒரு சோஷியல் கேட்ரிங்க்கு வரும். இப்போ ஹைகோர்ட்லாம் கூட ஒரு சோஷியல் கேட்ரிங்கில் தான் வரும். ஏன்னா கேட்ரிங்ன்றது அவங்களுக்கு பிரதானம் இல்லை, 2ஆம் நிலை தான் கேட்ரிங்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துப்போம். இப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் சொன்னோம்ல, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டால் அது அவசியமே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான மெனு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா அதில் ஒரு மீல்ஸ் 100 ரூபி அப்படின்ட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா அதில் நம்மளுடைய பிரதான நோக்கம் என்னவாக இருக்கணும்னா அந்த மீல்ஸுக்குள்ளே கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு இதெல்லாம் ஒரு அடல்ட்டுக்கு தேவையானது ஒரு வேளைக்கு எவ்வளோ தேவையோ அது எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கா, இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம ஒரு சோஷியல் கேட்ரிங்க்கு ஹாஸ்பிட்டல், ஒரு கோர்ட்டு, ஒரு ஸ்கூலு, காலேஜ், இந்த மாதிரி நோக்கத்தோட ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக தான் நம்ம மெனுவை ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி
சைக்கிளிக் மெனுவா ஒரு சோஷியல் கேட்டரிங்ல இருக்கணும். சைக்கிளிக் மெனு என்னன்னு பார்த்தா, இப்போ ஒரு நார்மலா நம்ம ஒரு ஹோட்டல் போறோம்னா, இன்னைக்கும் ஒரே ஒரு மெனு கார்டு தான் குடுப்பாங்க. நாளைக்கும் ஒரு மெனு அதே தான் குடுப்பாங்க. ஸோ ஒரு கமர்ஷியல் கேட்டரிங்ல மோஸ்ட்லி வந்து ஸ்டாட்டிக் மெனுவா இருக்கும். ஸ்டாட்டிக் மெனுனா டெய்லியும் ஒரே மெனு கார்டு தான் குடுப்பாங்க. பட் ஒரு ஸ்கூல் இல்ல காலேஜ் இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி பிளேஸ் போறோம்னா, பசங்களுக்கு ஸ்கூல்லலாம் ஒவ்வொரு நாள் விதவிதமா சமைச்சு போட்டாதான் வந்து அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ வந்து சைக்கிளிக் மெனுவா இருக்கும். அதாச்சும் டைனமிக்கா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மெனு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ சோஷியல் கேட்டரிங்ல மெனு வந்து பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும், எல்லா ஒரு ஊட்டச்சத்தோட. அதே மாதிரியே தினமும் புதுசு புதுசா இருக்கணும். ஸோ இது வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மீல்ஸ் சர்வ்டு, அதாச்சும் எந்த உணவு எந்தெந்த வகைப்படும், டைமை பொறுத்து எப்படி எப்படிலாம் வகைப்படுத்தலாம் அப்படின்ட்டு. 5 வகைன்றது பிரைமரி. ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. இது எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும்னு கேட்டால் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, பட் 11 மணிக்கு ஒரு பிரேக் இருக்கும் எல்லா ஒரு ஆர்கனைசேஷன்லையும். ஹைகோர்ட் போனாலும் சரி, ஒரு ஹெல்த் ஆஃபீஸ் போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே 11 மணிக்கு ஒரு பிரேக் வரும். அந்த பிரேக்குக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ற உணவு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, அதுக்கு அப்புறம் 11 மணிக்கு வர்றது வந்து பிரேக்கு. டீ ஆர் காஃபி வித் ஸ்நாக்ஸ் மோஸ்ட்லி எல்லா கிச்சன் யூனிட்லையும் அந்த டைமில் சர்வ் பண்ணுறது. அப்புறம் 11 மணிக்கு மேலே சாப்பிட்ற ஒரு மெயின் உணவு எதுன்னு பார்த்தா லஞ்சு. இந்த லஞ்சுக்கு அடுத்து 4 மணிக்கு சர்வ் பண்ணப்படுறது அகைன் ஒரு பிரேக்காக கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இந்த 4 மணி பிரேக்குக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றது வந்து டின்னர், இரவு உணவு. ஸோ இதுதான் வந்து மீல்ஸு நேரத்தை வச்சு வகைப்படுத்துறது. இப்படி செய்யப்படுற குவான்டிட்டி ஃபுட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் ஆர் எப்படி இருக்கணும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு குவான்டிட்டி ஃபுட் ப்ரொடக்ஷன் பல பேருக்கு நம்ம செய்யறோம்னா அதுல நமக்கு 2 எய்ம் தான் இருக்கணும். ஒன்று சுத்தம், இன்னொன்று சாப்பிட்றவங்களுடைய பாதுகாப்பு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சமைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த தொழில் துறையை பொறுத்து நம்ம செய்யற சாப்பாடு வந்து அதை அவங்களுடைய வேலையை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டஸ்ட்ரியல் கேன்டீன் இருக்கு, ஹெவி ஒர்க் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல நம்ம செய்யற சாப்பாடு அவங்கள மந்தப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. இதுவே அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஓகே, இதுக்கு அப்புறம் நம்ம குக் பண்ற அந்த கேன்டீன்ல இருந்து வேற ஏதாச்சும் காம்படிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மெனு எப்படி இருக்கு, அவங்களுடைய growth எப்படி இருக்கு, அதுக்கு நம்ம காம்படிட் பண்ற மாதிரி எப்படி பண்ணலாம், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ப்ராஃபிட்ன்றதும் அட் த எண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா, ஒரு பிளானிங் இருக்கணும். நம்ம பல்க் ப்ரொடக்ஷன் பண்றோம்னா அது ஒரு பிளான் இல்லாம செய்ய முடியாது. அந்த பிளானிங்ல எவ்வளோ இன்டென்ட் பண்றோம், அதாச்சும் எவ்வளோ உணவு தேவைப்படும், அதுக்கு என்னென்ன காய்கறிகள் வாங்கணும், அண்ட் அதுல எது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணா பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகாது, அண்ட் எப்படி அதை ஸ்டோர் பண்ணணும், அண்ட் எப்படி அதை சர்வ் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஒரு ஐடியாவுடைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கப்புறம் கடைசியா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஹைகோர்ட் மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம வந்து சமைக்க போறோம்னா அதுல நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பிரேக் மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லா ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் 1/2 ஹவர்ல இருந்து ஒரு 3/4 மணி நேரம், இல்லை அதிகபட்சம் 1 மணி நேரம் இவ்வளவுதான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டை வந்து அந்த 1/2 ஹவர்ல இருந்து 1 ஹவருக்குள்ள ஈஸியா நம்ம சர்வ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ டைம்ன்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குறுகிய நேரத்துல நம்ம ஒரு நிறைவான சேவையை கொடுக்கணும். இதுக்கு அடுத்து மேன் பவர் ரெக்யர்மெண்ட். தொழிலாளர்களை பொறுத்து கமர்ஷியல் கேட்டரிங், சோஷியல் கேட்டரிங் எப்படி வகைப்படுத்தலாம், அதுதான் மேன் பவர் ரெக்யர்மெண்ட். முதல்ல ஒரு கமர்ஷியல் கேட்டரிங், ஹோட்டல் மாதிரியான துறை வந்து காம்படிஷன்ல ரன் ஆகுது சொன்ன மாதிரி. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிஸ்ட்லாம் நமக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹை கிளாஸ் ஹோட்டல்ஸில் சாஸ் செய்யறதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார். அவர் சாஸ் மட்டும்தான் செய்வார். அவர் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸோ ஒரு பிரியாணியோ செய்ய மாட்டார். இதுவே பிரியாணிக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார். ஸோ நம்ம ரிக்ரூட் பண்ணும்போது மேன் பவர், தொழிலாளர்களை சமைக்கிறவங்களெல்லாம் வந்து கமர்ஷியல் கேட்டரிங்கில் ஸ்பெஷலிஸ்டாக நிறைய பேராக நம்ம வேலைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். சரி, இதுவே ஒரு சோஷியல் கேட்டரிங்க்கு வருவோம்.
இங்கே வந்து சோஷியல் கேட்ரிங் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் சொன்ன மாதிரி சைக்ளிக் மெனு, அதாச்சும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம குக் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் வாரம் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம லாப நோக்கத்தில் ஒரு சோஷியல் கேட்ரிங் வந்து ரன் பண்ணுறது கிடையாது, அது செகண்டரி தான் லாபன்றது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு அதிக அளவில் ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படாது. ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் கேட்ரிங்க்கும் சோஷியல் கேட்ரிங்க்கும் இருக்கிற வித்தியாசம், ஆட்கள் பொறுத்து, தொழிலாளர்கள் பொறுத்து. இதுக்கு அடுத்து எக்யூப்மெண்ட், எந்தெந்த உபகரணங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து எப்படி வகைப்படுத்தலாம். எக்யூப்மெண்ட் வச்சு பார்க்கும்போது 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று லைட் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், இதுக்கு அடுத்து ஹெவி எக்யூப்மெண்ட். லைட் எக்யூப்மெண்ட்னா நார்மலாக இந்த சின்ன சின்ன ட்ரே இருக்குல்ல அது, அப்புறம் கத்தி, பீலர்ஸ்னால் தோல் உரிக்கிற கைப்பிடி மாதிரி ஒரு சின்ன விஷயம், கத்தி மாதிரியாக இருக்கும் அது, அப்புறம் ரோலிங் பின்ஸு, கிரேட்டர்ஸு, ஸ்பூன்ஸு, ஃபோர்க்கு, இது எல்லாமே வந்து லைட் எக்யூப்மெண்ட். ஈஸிலி யார் வேணாலும், ஈவன் ஒரு வீட்டில் கூட இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் தான் வந்து ஒரு லைட் எக்யூப்மெண்ட். இதுவே ஒரு பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா வீட்டில் இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு 100 பேருக்கு சமைக்க முடியுமா கேட்டால் கொஷின் மார்க் தான், ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஹெவி எக்யூப்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். ஸோ ஹெவி எக்யூப்மெண்ட்னா எதெல்லாம்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அவன்ஸ், அது எலக்ட்ரிக்கல் மிக்சர்ன்றது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மிக்சி மாதிரி இருக்காது, இன்னுமே பயங்கர ஒரு பிஹெச்பியோட ஹார்ஸ் பவரில் ரன் ஆகிற மிக்சராக இருக்கும். அப்புறம் ஸ்டோன் கிரைண்டரு எலக்ட்ரிக்கல் ஒன்று, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் பொட்டேட்டோ பீலர். இப்போது லைட் எக்யூப்மெண்ட்டில் நான் சொன்ன பீலர் வந்து ஒரு உருளைக்கிழங்க ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கையிலேயே பீல் பண்ணுவோம். இதுவே எலக்ட்ரிக்கல் பொட்டேட்டோ பீலர்னால் மொத்தமாக அதில் போட்டால் அதுவே தோல் உரித்து அதுவே கொடுத்துரும். டீப் ஃப்ரிட்ஜு, இது நம்ம நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டீப் ஃபேட் ஃப்ரையர்ன்றது என்னென்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் செய்யறதுக்காக பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரே நேரத்தில் நிறைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம வந்து ஈஸியாக அதில் ஃப்ரை பண்ணலாம். டில்ட்டிங் பேன்ஸ்னால் நம்ம ஒரு கடாய் மாதிரி ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று வறுக்கிறோம்னா அதுக்கப்புறம் கையிலேயே தான் நம்ம எடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோம். பட் டில்ட்டிங் பேனில் ஈஸியாக அதிலேயே நம்ம ரொட்டேட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கப்புறம் ரைஸ் ஸ்டீமரு, கேஸ் பர்னரு அண்ட் ஒர்க்கிங் டேபிள்ஸு, ஸ்லைசர், கிரேட்டர், இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ரொட்டி மேக்கிங் மிஷின், ஸோ கையில் பண்ண தேவையில்ல, ரொட்டி மேக்கிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மாவு பிசைஞ்சு அதில் போட்டால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரிப்பேர் பண்ணி ரொட்டி கொடுத்துரும். இதுக்கப்புறம் ஃபுட் ட்ராலி, ஸ்டோரேஜ் பின்ஸ், அந்த லாஸ்ட் 2 கேஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேஸ் பேங்க்ன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போது வீடு மாதிரியான ஒரு பிளேஸுக்கு ஒரு சிலிண்டர் நம்ம வந்து கேஸ் கீழே ஈஸியாக வச்சிட்ருப்போம். பட் ஒரு பெரிய கிச்சன் மாதிரியான ஒரு ஸ்பேஸுக்கு வந்து கேஸை, சிலிண்டர்ஸை அந்த மாதிரி கேஸ் கிட்டத்தில் வைக்கிறதும் சேஃப் கிடையாது. அதே மாதிரி அது அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான மெத்தடும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸுக்குன்ட்டே ஒரு தனி ஸ்டோரேஜ் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு சிலிண்டர் இருக்காது வீட்டில் இருக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 6-7 சிலிண்டர் ஒன்றா அட்டாச் ஆகி அட் அ டைமில் அங்கே இருக்கும். ஸோ இது அதே மாதிரி இது வந்து மோஸ்ட்லி கிச்சனை விட்டு கொஞ்சம் எட்டவாக இருக்கும். ஸோ ஹீட் அதெல்லாம் வந்து அதுக்கிட்ட ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, கொஷின் கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது எக்யூப்மெண்ட் ரிலேட்டடாக. இதுக்கு அடுத்து ஃபுட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கண்ட்ரோல். ஒரு உணவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அது எந்த அளவுக்கு குட்டுன்றது 2 விஷயம் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த 2 விஷயம் என்னென்னா, குவாலிட்டி, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, அதே மாதிரி குவான்டிட்டி, அந்த குறிப்பிட்ட குவாலிட்டியில் எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக குவான்டிட்டி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த குவாலிட்டி, அதாச்சும் உணவின் தரம், மற்றும் குவான்டிட்டி, உணவின் கொள்ளளவு, இந்த 2 விஷயத்தை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஃபோர்காஸ்ட்னா இந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த நாளில் இவ்வளோ தேவைப்படும், ஆர் இந்த அளவுக்கு குவாலிட்டி இந்த அமௌண்ட்டுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன ஃபுட்டுக்கு நம்ம ஃப்ளேவர் யூஸ் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு போர்ஷன் வந்து நம்ம தட்டில்
கொடுக்க போகிறோம், எந்த அளவுக்கு பெரிய தட்டு இல்லை சாசர் யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரியே நம்ம எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல குவாலிட்டி எப்படி தேவைப்படும், குவான்டிட்டி எப்படி தேவைப்படும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நார்மலாக ஒரு ஒயிட் காலர் ஜாப் அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் உணவு நம்ம நார்மலாக ஒரு அடல்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஒரு 500 கிராம்ஸ்னா 500 கிராம்ஸ்க்கு கொடுக்கலாம். இதுவே அதிக உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை இண்டஸ்ட்ரினா அங்கே அதே 500 கிராம் வந்து கண்டிப்பாக பத்தாது. அது உழைப்பாளிகளுடைய ஒரு ஊக்கத்தையும் வந்து கெடுத்துடும். ஸோ அங்கே 500 கிராம்ன்றதுக்கு பதிலாக ஒரு 700 கிராம்ன்ற மாதிரி நம்ம உணவு வழங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரியே கம்மி காசுக்கு அதிக குவான்டிட்டி, அதே மாதிரி கம்மி காசுக்கு அதிக குவாலிட்டியை தர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய தட்டு ஒன்று இருக்குன்னா இதில் டெக்கரேஷன், ஃபுட்டில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தா டெக்கரேஷன். இதில் கால்வாசி அந்த தட்டுக்கு நமக்கு டெக்கரேஷன் தேவைப்படுதுன்னா ஃபுட்டு வந்து தட்டு ஃபுல்லாக வைக்கக்கூடாது. தட்டு வந்து மீதி இருக்கிற மெயின் ஃபுட்டு வந்து மீதி இருக்கிற முக்கால்வாசியில் மட்டும் வச்சுட்டு டெக்கரேஷனுக்கு தேவைப்படுற பகுதியான கால்வாசியை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உணவு வந்து அந்த நம்ம கொடுக்குற தட்டில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு உணவின் கொள்ளளவு மற்றும் அதனுடைய தரத்தை டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ். இதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் கேட்ரிங்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்கூல், காலேஜ் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான பிளேசஸ்க்கு நம்ம பண்ணுற கேட்ரிங். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ ஒரு ஹோட்டலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் மட்டும்தான் இருக்குது. பட் இதுவே ஒரு ஸ்கூல், காலேஜுக்கெலாம் பண்ணுறோன்னா அங்கே சேலரியை தாண்டி நமக்கு ஒரு சமுதாய பொறுப்பு இருக்குது, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ட் மாதிரியோ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியோ ஒரு பிளேஸுக்கு உணவு நம்ம உற்பத்தி பண்ணுறோன்னா அப்போது நமக்கு என்னென்ன மோட்டிவ் இருக்கணும்னு பார்த்தா ஒரு நல்ல குவாலிட்டியில் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரியே கொடுக்குற உணவு வந்து கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக குக் ஆகி இருக்கணும். அதாச்சும் இவ்வளோ வெந்திருக்கணும்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி இருக்கணும்னா அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கறது வந்து ப்ராப்பராக ஒரு பணிவோட அன்போட கொடுக்கணும். அண்ட் ஊட்டச்சத்துக்கள் வந்து கம்ப்ளீட்டாக கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி அது நம்ம கொடுக்குற உணவு வந்து ரீசனபிளாக இருக்கணும். அப்புறம் ஹெல்த்து, அவங்களுடைய ஹெல்த்து அண்டு சேஃப்டி, ஹைஜீன், சுத்தம் இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் நம்ம சமைக்கிற இடத்துலையும் அந்த ஹெல்த்து, சுத்தம், சானிடைசேஷன், கிளீன்லினஸ் இது எல்லாமே பக்காவாக இருக்கணும். அண்ட் சானிடைசேஷன்னு சொல்லும்போது சானிடைசர்ஸ்லாம் வந்து குக்கிங் மாதிரியான பிளேஸில் எந்த அளவுக்கு தள்ளி வைக்க முடியுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னு சொன்னால் சானிடைசர்ஸ் மோஸ்ட்லி ஆல்கஹாலிக், அதாச்சும் உடனே தீப்பற்றக்கூடியவை. ஸோ சானிடைசேஷன்ன்றது குக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு அடுத்து மெனு. அகைன் ஒரு மெனு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு மெனுன்றது வந்து சிம்பிளாக இருக்கணும். எந்த அளவுக்கு ஒரு மெனு வந்து ஒரு சாப்பிட்ற ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோன்னா அவர் ஹைஃபையாக கொடுத்து அவரை குழப்பக்கூடாது. எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரியே சைக்கிளிக்காக இருக்கிறது பெட்டர். அதாச்சும் டெய்லி ஒரே மெனு கொடுக்கறது அவங்கள போர் அடிக்க வைக்கும். ஸோ தினம் வந்து ஒரு பூஸ்டிங்காக புது புது வெரைட்டிஸ் ஆட் பண்ணுறதுன்றது அந்த ஆர்கனைசேஷனுடைய மொராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நியூட்ரிஷியஸ் ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம திங்க் பண்ணணும், பேலன்ஸ்டு டயட்டாக. அண்ட் ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த மீல்ஸ் வந்து நம்ம மெனுவில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பரோட்டா மாஸ்டர். மோஸ்ட் ஆஃப் த கேட்ரிங் பிளேசஸில் பரோட்டாக்குன்னு ஒரு தனி மாஸ்டர் இருப்பார். அவர் பரோட்டா மட்டும்தான் பண்ணுவார். சேர்வா செய்கிறது இல்லை வேறு ஏதாச்சும் சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் அவர் பண்ண மாட்டார். ஸோ பரோட்டா மாஸ்டர் இல்லைன்னா அந்த இடத்துல பரோட்டாவை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்து ஸ்பெஷல் மெனுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஈவெண்ட் டேஸ் லைக் ஃபெஸ்டிவல் டே, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் டே, ஆனுவல் டே, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே, அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் லைக் ரம்ஜான், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரியான டைம்ல அதுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் மெனு ப்ரிப்பேர் பண்றது தான் வந்து ஸ்பெஷல் மெனு. எக்யூப்மெண்ட்
ரிலேட்டடா எந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்றோம் நம்மளுடைய கேட்டரிங்க்கு அப்படின்னு பார்த்தா நம்ம என்னென்னலாம் திங்க் பண்ணணும்னா, நம்மளுடைய ஸ்பேஸ்ல அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்கும், எந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணும். இப்போ நம்மளுடைய கிச்சனுடைய டோர் சைஸ் வந்து ஒரு 5 இன்ச் கேப்ல இருக்குதுன்னா, சும்மா ஒரு ஒரு 5 மீட்டர் கேப்ல இருக்குதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 மீட்டர் கொள்ள ஒரு ஸ்பேஸ் கொண்ட ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம வாங்கக்கூடாது. ஸோ அது அந்த ரூம்குள்ள 5 மீட்டர் இருக்குன்னா ஒரு 4.8 மீட்டர் வரைக்கும் நம்ம வாங்கலாம். அதுக்கப்புறம் வாங்குற எக்யூப்மெண்ட் உடையாம இருக்குமா, டியூரபிலிட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் லோட் அது தாங்கும், அப்புறம் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு மிக்ஸி நம்ம வாங்குறோம்னா அதோட ஸ்பேர்லாம் வந்து ஈஸியா கிடைக்குமா, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் நம்மளுடைய கிச்சனுக்கு வாங்குறோம்னா திங்க் பண்ணணும். அப்புறம் டைனிங் ஹால், கஸ்டமரை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ், முக்கியமான பிளேஸ் எதுன்னு பார்த்தா கிச்சனை தாண்டி டைனிங் ஹால் தான். ஸோ டைனிங் ஹால்ன்றது வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு நம்ம சர்வ் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு சோஷியலாஜிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் ஒரு ப்ளீஸிங்காக இருக்கணும். அதாச்சும் நிறைய லைட்டும் வரணும், ஏர் வென்டிலேஷனும் இருக்கணும். ஸோ டைனிங் ஹால்ன்றது அந்த இடத்துல நிறைய லைட்டும் இருக்கணும், ஏரும் இருக்கணும். ஒரு கன்ஜஸ்டடான ஃபீல் வந்து நம்ம சாப்பிட்றவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. இதுக்கு அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இதோடைய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஏர்லைன் கேட்டரிங்னா அதுக்கு நம்ம எப்படி ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து திங்க் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டரிங்னா எப்படி, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏர்லைன் கேட்டரிங். நார்மலாக நம்ம ஒரு ஹோட்டலில் குக் பண்ணுறதுக்கும் ஒரு ஏர்லைன் ஃப்ளைட் இதில் குக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஏர்லைன் கேட்டரிங் உங்களுக்கு தெரியும், அங்கே நமக்கு சேலஞ்சான விஷயம் எதுன்னு பார்த்தா ஸ்பேஸ் தான், இடம், அதாச்சும் இடம். ஸோ ஒரு ஒரு 500 மீட்டர் இருக்கிற ஒரு ஃப்ளைட் இருக்குன்னா அதுல கிச்சனுக்கு ஒரு 30 மீட்டர் ஸ்கொயர்ல ஒரு ஏரியா கிடைக்குதுன்னா அந்த 30 மீட்டர் ஸ்கொயரையும் நம்ம ஃபுல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ வெயிட் கம்மியா அதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ ஒரு ஏர்லைன் கேட்டரிங்ல நம்ம தவிர்க்க ட்ரை பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும். ஓகே. அதே மாதிரியே ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டரிங் போறோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அதுல ஊட்டச்சத்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரியே பேஷண்ட்ஸ் அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கும் அதுவே தான் கேட்டரிங்கா இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபை நம்ம விட்டுறக்கூடாது, அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் லைட், எந்த அளவுக்கு நேச்சுரல் லைட் வெளியில இருந்து உள்ள வருது. ஏன்னா இப்போ ஃபுல்லி நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு கிச்சன் வந்து ஹாஸ்பிட்டல் கேட்டரிங்க்கு நம்ம கட்டணும்னா தனியா நம்ம லைட் போட்டா இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ்ல வீட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒரு யூனிட் கரண்ட்டை விட இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது அதிகமா இருக்கும் கரண்ட் ரேட். ஸோ இதுவே நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி நம்ம கட்டினா காஸ்ட் வைஸ் காசு வழியில நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது இல்லாம வெளியே இருந்து வர வெளிச்சம் இல்லாம ஒரு வேலை ஆர்டிஃபிஷியலா லைட் தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு சீப்பான டங்ஸ்டன் இல்லை வந்து டியூப் லைட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த பழைய குண்டு பல்ப் அதெல்லாம் போட்டால் அது கரண்ட் நிறைய இருக்கும். ஸோ நமக்கு அது வந்து லாஸ்ல தான் முடியும். அதே மாதிரி லைட் வந்து வால்ல இருக்கக்கூடாது, அதாச்சும் பக்கவாட்டுல இருக்கிற சுவர்கள்ல இருக்கக்கூடாது. எப்பயுமே ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஒரு பிளேஸ்ல லைட்டு கூரையில தான் இருக்கணும். கூரை பகுதினா தலைக்கு மேல இருக்கிற சுவர், மேல் சுவர்ல தான் இருக்கணுமே தவிர பக்கவாட்டுல இருக்கிற சுவர்கள்ல இருக்கிறது அட்மிசிபிள் கிடையாது. இதுக்கப்புறம் வென்டிலேஷன், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி காற்றோட்டம் தான் வென்டிலேஷன், நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கறது என்னன்னா, இப்போ ஃபுட் பிளேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கரண்டி இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கீழே வைக்க மாட்டோம், ஒரு ஹேங்கிங்ல தான் வைப்போம், தொங்குற மாதிரி தான் விடுவோம். ஸோ அதை எடுக்கும்போது நடுவில் வேற எந்த ஒரு திங்ஸ், இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ஆயுத பூஜை இதுக்கெல்லாம் வந்து டெக்கரேட் பண்றேன்னு சொல்லிட்டு கையை இந்த கரண்டி எடுக்க முடியாத அளவுக்குலாம் டெக்கரேட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன்ன்றது என்னன்னா ஈஸியா பேன்ஸ், பிளேட்ஸ், ஃபோர்க்கு, ஸ்பூன் இதெல்லாம் வந்து கை கட்டுற தூரத்துல ஈஸியா எடுக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் ஃப்ளோர்ஸ்,
கிச்சன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ நம்ம டிசைன் பண்ணும்போதோ சமைக்கும் போதும் நம்ம முக்கியமாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அது அந்த ஃப்ளோரில் ரொம்பவே ஒரு ஸ்லிப்பரியான டைல்ஸ்லாம் இருக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டோம். அதே மாதிரியே ட்ராலி, இப்போ 300 பேர் 400 பேருக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா, ஃபுட்டு ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு, வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு ட்ராலின்றது வந்து இன்றியமையாத ஒரு விஷயம். ஸோ அந்த ட்ராலி வந்து போறதுக்கு ஃப்ளோர்ல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. ஒரு பம்ப்ஸ், குழி, குண்டு குழி இதெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஃப்ளோரு பக்காவா இருக்கணும். அதே மாதிரி வால்ஸ் எப்படி இருக்கணும், சரி தரைக்கு இப்போ பேசணும். சுவர் எப்படி இருக்கணும், சுவர் எப்படி இருக்கணும்னு பார்த்தா அது டைல்டா இருக்கணும். ஏன் டைல்டா இருக்கணும்னா, டைல்ஸ் இல்லைன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து சுவர்ல பட்டு அது ஒரு நல்ல ஒர்க் அட்மாஸ்பியரை கெடுத்துரும். ஸோ டைல்ஸ் இருந்தா அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியா கிளீன் பண்ணலாம். ஸோ சுவர்கள் வந்து டைல்டாகவும், தரை வந்து ஸ்லிப்பரியா இல்லாத டைல்ஸாகவும் இருக்கணும். இதுக்கு அடுத்து சீலிங் எப்படி இருக்கணும்னு பார்த்தா, ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. சீலிங்னா மேற்கூரை, மேற்கூரை வந்து மேற்சுவர் மேற்கூரை அது வந்து தலையில இருந்து ரொம்பவே ஒரு கேப்போட இருக்கணும். ஏன்னா ரொம்ப தலைக்கு கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஹீட் எக்ஸாஸ்ட் ஆகுறதுலாம் நமக்கு ஒரு நல்ல சமைக்கிற ஒரு அட்மாஸ்பியரை கெடுத்துரும். ஸோ தலைக்கு மேலே சுவர் வந்து ரொம்பவே ஒரு கேப்போட இருக்கணும். சரி, ஸ்டோர்ஸ் எப்படி இருக்கணும்? ஸ்டோர்ஸ் நம்ம வாங்குற பொருட்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறோன்றது வந்து நம்ம வச்சுட்டு இருக்கிற ஸ்டோரில் தான் இருக்குது. அண்ட் அதில் கோல்டு ஸ்டோரேஜும் நமக்கு இருக்கணும், நார்மல் ஸ்டோரேஜும் நமக்கு இருக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம ஹை கோல்டு ஸ்டோரேஜில் வைக்க மாட்டோம். இதுவே ஒரு மீட் இருக்குன்னா அதை கோல்டு ஸ்டோரேஜில் வைப்போம். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்மளுடைய ஸ்டோர்ஸ் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கணும். இதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பேன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், தெரிஞ்சிருக்கணும். மேபி இதுலேருந்து கொஷின் கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷன் பேன்னா என்னென்னா, இப்போ ஒரு ஃபிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா, அதாவது ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி தோல் உரிக்கிறது அதெல்லாம். இதுவே ஒரு ஃப்ரூட் சாலட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா ஃப்ரூட்டை கட் பண்ணி தோல் உரித்து இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ ஃபிஷ்ஷையும் மீனையும் ஒரே இடத்துல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா, ஒரு ஃப்ரூட்டை நம்ம சர்வ் பண்ணும்போது அதெல்லாம் அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணால் நம்மளுடைய ஒரு கிச்சன் நற்பெயருக்கு அது பயங்கரமாக களங்கம் ஏற்படுத்தும். ஸோ ஃபிஷ், மீட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ண தனி இடமும், வெஜிடபிள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு தனி இடமும், அதே மாதிரி பேஸ்ட்ரினா இந்த கேக் ரிலேட்டட் பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கோல்டு டெம்பரேச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி இடம். சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கோல்டான பிளேஸ் இருக்கணும், அதுக்கு தனி இடம். இந்த மாதிரி தனித்தனி இடங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இருக்கணும். இதுக்கு அடுத்து ஹைஜீன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஒரு கேட்ரிங்கில் சுத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஒரு பிளேஸில் பேஷண்ட்ஸ் நமக்கு ப்ரைமரி திங்கு. ஸோ அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபுட்டில் இம்யூனான திங்ஸ் வந்து நம்ம அதிக ஃபோக்கஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி சுத்தம் ரொம்ப முக்கியன்றதுனால ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியான கேட்ரிங்கில் வால்ஸ், சீலிங்ஸ் இதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும். குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. கிச்சன் ஃப்ளோர் அதாச்சும் தரை க்ளீன் பண்ணுறதுன்றது டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸையும் டெய்லி ஸ்பூன்ஸு, ஃபோர்க் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணி டெய்லி க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும் சுத்தமாக. அதுக்கப்புறம் ஃபுட்டு குக்கிங் வந்து நியூட்ரிஷனல் வேஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து குக் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி 3-4 செஃப் இருக்காங்கன்னா வேலை அவங்க தனித்தனியாக செய்யலாம், பட் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைஸ்டு வேயாக அவங்க வந்து குக் பண்ணணும். அதாச்சும் ஒரு இவர் என்ன செய்கிறாருன்னு 2 பேருக்கும் தெரியணும். அண்ட் ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு இன்ட்ராக்ஷனோட அவுட்கம் வந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். இதுக்கு அடுத்து டிஸ்போசல், வேஸ்ட், கார்பேஜ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுன்னு பார்த்தா வேஸ்ட் ஆகிற திங்ஸை எந்த அளவுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு வேஸ்ட் ஆகுதுன்னா அதை ப்ராப்பராக டஸ்ட்பினில் தான் போடணும். ட்ரை வேஸ்ட் தனியாக வச்சுட்ருக்கணும், வெட் வேஸ்ட் தனியாக வச்சுட்ருக்கணும். அண்டு பிளாக் கலர் கேரி பேக்கில்
கரெக்டாக போட்டு அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் ஆகுதா எண்ட் ஆஃப் த டேன்றது நம்ம ஷுவராக இருக்கணும். மெனு பிளானிங்கை பற்றி இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், மெனுன்றது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை, கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் 1498 மெனுன்றது வட்டாரத்தில் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் மெனுன்றது ஆட்டு தோலில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம் 1498 அந்த டைம்லலாம். பட் இப்போ ரொம்பவே சிம்பிளாக பிளாஸ்டிக்ஸில் பேப்பர்ஸில் மெனு வந்துடுச்சு. அண்ட் அதில் 2 வகை இருக்குது, ஸ்டாட்டிக் மெனு, சைக்கிளிக் மெனு. முன்ன பார்த்த மாதிரி ஸ்டாட்டிக் மெனுன்றது டெய்லியும் ஒரே டிஷ்ஷாக தான் இருக்கும், ஹோட்டல் அந்த மாதிரியான பிளேசஸில் அதை சர்வ் பண்ணுவோம். அண்ட் சைக்கிளிக் மெனுன்றது டெய்லி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ், ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி பிளேஸில் கொடுக்குற ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து ஒரு மெனுன்றது எந்த அளவுக்கு ஒரு ஹோட்டலுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தா, அதை வச்சே நம்ம இந்த ஃபாலோவிங் திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அப்படி பார்த்தா, என்னென்ன திங்ஸ் நம்ம இந்த வாரம் இல்லை இந்த மாதம் வாங்கணும், எது வாங்கக்கூடாது, அது மெனு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ஸ்டாஃப், எத்தனை ஸ்டாஃப் தேவைப்படுவாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் தேவைப்படும், அப்புறம் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் தேவைப்படும், அப்புறம் எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், அண்ட் எந்த அளவுக்கு டெக்கரேஷன் தேவைப்படும், டிசைன் தேவைப்படும், அண்ட் வேறு என்னென்ன பிளேஸ் எஸ்டப்ளிஷ் பண்ணணும், அப்புறம் எந்த அளவுக்கு இது நம்மளுடைய கிச்சனை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவோம், பாப்புலராக எடுத்துகிட்டு போவோம் நம்ம இருக்கிற லொக்காலிட்டி. இந்த எல்லா விஷயமுமே நம்மளுடைய மெனுன்றது இம்பேக்ட் பண்ணும். இதுக்கப்புறம் ஒரு மெனு பிளானிங்னா அதுக்கு ஒரு சில பிரின்சிபல்ஸ், ஒரு சில பிரின்சிபல்ஸ், பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சிம்பிளாக இருக்கணும், அதே மாதிரி அக்யூரேட்டாகவும் இருக்கணும், அப்புறம் ஊட்டச்சத்து உள்ள ஒரு மெனுவாக அது இருக்கணும், ப்ராப்பர் பிளான்டாக இருக்கணும், அண்ட் எந்த அளவுக்கு ஃபுட்டு ரன் ஆகுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம மெனு இன்க்ளூட் பண்ணணும். ரன் ஆகாத ஒரு சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி அது லேட்டர் ஸ்டேஜில் நமக்கு லாஸ் கொண்டுட்டு கொடுக்கக்கூடாது. சரி, ஒரு மெனுவை நம்ம கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுனா மெனு கிரியேட் பண்ணணும்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய கிச்சனில் மணி இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெனுவில் திங்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ மணி, காசுன்றது நம்பர் 1 ஃபேக்டர். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ன்றது இன்னும் உள்ளுக்குள்ள பல விஷயங்களை டிபெண்ட் பண்ணுற ஒன்று. இதுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு ரிலீஜியஸ் பிளேஸில், ஒரு மாஸ்கில் நம்ம ஒரு கேட்ரிங் சர்வ் பண்ணுறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷஸை நம்ம சர்வ் பண்ணணும். இதுவே ஒரு டெம்பிள்னா அந்த இடத்துல ஒரு நான்வெஜ் டிஷ்ஷஸை நம்ம சர்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த மெனுவில் நான்வெஜ் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்புறம் நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ், அப்புறம் ஃபுட் ஹேபிட். ஒரு கோல்டான ஒரு கண்ட்ரியில் ஒரு கிச்சன் இருக்குன்னா அவங்க ஹாட்டான டிஷ்ஷஸ் தான் மோஸ்ட்லி மெனுவில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. கோல்டாக இருக்கிற ஒரு பிளேஸில் அகைன் கோல்டான டிஷ்ஷஸை அதிக அளவுக்கு மெனுவில் இன்க்ளூட் பண்ண முடியாது. அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி இல்லை ஒரு அண்டர் டெவலப்டு ஏரியா, லொக்காலிட்டினா அந்த ஏரியாவில் ஒரு காஸ்ட்லியான ஃபுட்டை நீங்கள் மெனுவில் இன்க்ளூட் பண்ண முடியாது. இதுவே ஒரு ரிச்சான வெல்த்தியான ஒரு கம்பெனி, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா அந்த இடத்துல மெனுவில் நீங்கள் ஒரு காஸ்ட்லியான ஐட்டமை இன்க்ளூட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து எந்த மாதிரியான சர்வீஸ்ன்றதை டிபெண்ட் பண்ணியும் மெனுன்றது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபேமிலியான ஒரு ஃபேமிலிஸ் போகிற ஒரு பிளேஸா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் போகிற பிளேஸா, இல்லை பஃபட் மாதிரியான ஒரு பிளேஸா, எந்த கண்ட்ரி, இந்த மாதிரியான சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்களும் மெனு நம்ம ரைட் பண்ணும்போது, எழுதும்போது கன்சிடர் பண்ணணும். இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மீல்ஸ். ஸோ டீ இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் லஞ்ச் இருக்குது, டின்னர் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் மெனுவில் என்னென்ன ஃபுட்டு நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோன்றதை டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் கேட்ரிங். டைப் ஆஃப் கேட்ரிங்ன்றது ரொம்பவே பேசிக்கு. ஹாஸ்பிட்டலா, இல்லை ஏர்லைன் கேட்ரிங்கா, இல்லை ரயில்வேஸ் கேட்ரிங்கா, இல்லை கப்பல் ரிலேட்டடான கேட்ரிங்கா, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் மெனு, அது ஸ்டாட்டிக்கா சைக்கிளிக்கா ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இதுக்கு அடுத்து குவாலிட்டி ஆஃப் ஐட்டம். நம்ம இருக்கிற பிளேஸில் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், அதை வச்சு எந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு மெனுவை எழுத முடியும், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் காஸ்ட், இது ஆல்ரெடி பார்த்ததே தான், அகைன் ரிப்பீட் ஆகுது.
இதுக்கு அடுத்து அவைலபிலிட்டி அண்ட் சீசனல் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். இது கொஞ்சம் டிபிக்கல் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சீசனல் ஃபுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பலாப்பழம்ன்றது வருஷத்தில் எல்லா நாளும் கிடைக்காது. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மெனுவில் எழுதுகிறோம்னா ப்ராக்கெட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இந்தந்த மாதங்களில் இந்தந்த நாட்களில் இது கிடைக்கும். அதே மாதிரி நுங்கு, பனங்காய் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டிஷ்ஷு எழுதுகிறோம்னா அது கோடை காலங்களில் கிடைக்குமானா கேள்விக்குறி. ஸோ குளிர்காலங்களில் டிசம்பர் அந்த மாதிரியான ஒரு மந்தில் நுங்கு அதெல்லாம் கிடைக்காது. ஸோ ஒரு நுங்கு, பனங்காய் அது ரிலேட்டடாக ஒரு டிஷ் இருக்குதுன்னா ப்ராக்கெட்டில் நம்ம எழுதலாம். மே மந்தில் கிடைக்கும், இல்லை ஜூன் மந்தில் கிடைக்கும், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் குறிப்பிட்ட ஒரு டிஷ்ஷையே அகைன் அண்ட் அகைன் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அண்ட் நியூட்ரிட்டிவ் பேலன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். இது ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அண்ட் ஒரு டிஷ் மெயின் டிஷ் சொல்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி மெனுலேயே சைட் டிஷ்ஷஸும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் அப்பியரன்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷனும் மெனுவில் ப்ராப்பராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3D பிரிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் அண்ட் அப்பீலிங்காக இருக்கிற ஒரு சில பிக்சர்ஸ் இதெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் ரீஜனல் டிஷ்ஷஸ்ன்றது எல்லா ஒரு மெனுலேயுமே மேண்டேட்ரியான விஷயம். அதாச்சும் இப்போது சென்னை மாதிரியான ஒரு பிளேஸில் அந்த இடத்துக்குன்னு ஒரு ஃபெமிலியரான டிஷ் இருக்கும். ஆல் இண்டியா ஃபேமஸ் சென்னை மசால் தோசை. ஸோ சென்னையில் ஒரு அவுட்லெட் நம்ம வைக்கிறோம்னா அந்த மெனுவில் மசால் தோசை மாதிரி சென்னைக்கு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இதுக்கு அடுத்து என்ன சீசனல் ஃபுட் அவைலபிளோ அது கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரியே லெஃப்ட் ஓவர்ஸ்னால் என்னென்னா, இப்போ இட்லி ஒரு 100 இட்லிஸ் ஒரு நாளைக்கு மார்னிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு ஐடியா இருக்கும் நமக்கு 20 இட்லிஸ் ஆச்சும் மார்னிங்கில் ஆஃப்டர்நூனுக்கு இல்லை டின்னருக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை எந்த அளவுக்கு மெனுவில் வேஸ்ட் ஆகிற திங்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, டின்னருக்கான மெனுவில் நம்ம ஃப்ரைட் இட்லிஸ் கொண்டு வரலாம். ஃப்ரைட் இட்லிஸ்ன்றது ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுற இட்லிஸில் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. அது லெஃப்ட் ஓவர் இட்லிஸில் தான் எப்பயுமே பண்ணுவாங்க. ஸோ வேஸ்டேஜை எந்த அளவுக்கு குறைக்கலான்றதும் மெனு மூலயமா நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் டிஷ்ஷஸ் அப்பீலிங்காக இருக்கணும் கிளைமேட் பொறுத்து. அது எப்படின்னா, கோல்டு கிளைமேட்டில் டிசம்பர் மாதிரியான மந்தில் கொஞ்சம் ஹாட்டான திங்ஸ் மெனுவில் அதிகமாக இன்க்ளூட் பண்ணணும். இதே மே, ஜூன் இல்லை மார்ச் அந்த மாதிரியான ஒரு ஹாட்டான கிளைமேட்டில் நிறைய கோல்டு ஐட்டம்ஸ் நம்ம மெனுவில் இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ், இப்போது நான்வெஜ் வெஜ் ரெண்டும் இருக்கிற மாதிரி ஒரு கிச்சன்னா அதில் வெஜிடேரியன்ஸுக்கு நான்வெஜ்ஜுக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி திங்ஸ் இருக்கணும், சப்ஸ்டியூஷனல் திங்ஸ். எப்படின்னு பார்த்தா, இப்போது சிக்கன் 65 இருக்குன்னா வெஜிடேரியன்ஸ்க்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு கோபி மஞ்சூரியனோ இல்லை கோபி 65ஓ நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒயிட் மீட்ஸ் டு டார்க் மீட்ஸ், இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒயிட் மீட்னா என்ன, டார்க் மீட்னா என்ன? இப்போ ஒரு சிக்கன் இருக்குதுன்னா அதில் சிக்கனுடைய நெஞ்சு பகுதி அண்ட் விங்ஸ் இந்த மாதிரியான பிளேஸில் ரெட் ஃபைபர்ன்றது ரொம்பவே ஒரு 10% அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல சிகப்பு நிறம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த பகுதிகள்லாம் சிக்கனில் டக்குன்னு வெந்துடும். இதெல்லாம் ஒயிட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவே லெக் பீஸ் சிக்கனில் பார்த்தா அதில் 50% ரெட் ஃபைபர் இருக்கும். ஸோ அதோட கலரே நல்ல ரெட்டிஷாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரெஸ்ட் பீஸ் நெஞ்சு பகுதி குக் ஆகிறத விட லெக் பீஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்கு டைமும் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ டார்க் மீட்ன்றது இந்த ரெட் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மீட் பீசஸ். ஸோ இதை ப்ராப்பராக திங்க் பண்ணி இதெல்லாம் மெனுவில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஹைஜீன் கன்சர்ன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெனு ப்ரிப்பேர் பண்ணும்போது. இப்போது ஒரு சில ஹாஸ்பிட்டல் மாதிரியான பிளேசஸில் சுகர் கேன் ஜூஸ், கரும்பு ஜூஸ் அந்த மாதிரியான, அப்புறம் பலாப்பழம் இந்த மாதிரியான விஷயங்களை மெனுவில் நம்ம ஆட் பண்ணால் அது நமக்கு ரெவன்யூ கொடுக்கும் லாப நோக்கத்தில் பார்த்தா. எஸ், ஆனால் கரும்பு ஜூஸ், பலாப்பழம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக ஈக்களை அட்ராக்ட் பண்ணும். ஹவுஸ் ஃப்ளை, கொசு, ஈ இதெல்லாம். ஸோ அது அந்த இடத்துடைய சுத்தத்தை கெடுத்துரும், ஹைஜீனை. ஸோ அதனால் என்னதான் லாபம் வரும்னாலும் இந்த மாதிரியான விஷயங்களை
ஹாஸ்பிட்டல் மாதிரியான பிளேசஸில் அவாய்ட் பண்ணுறது, கூட்ட நெரிசலாக இருக்கிற ஒரு கிச்சன் அவுட்லெட்ஸில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் நம்ம திங்க் பண்ணணும் மெனு ப்ரிப்பேர் பண்ணும்போது. இதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்டை திங்க் பண்ணணும். நம்மக்கிட்ட எவ்வளவு சமயக்காரர்கள் இருக்கிறாங்களோ அதை பொறுத்தும் நம்ம மெனுவை டிசைட் பண்ணணும். 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் மெனுவில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரணும். ஒருத்தருக்கு அதிகமான ஒர்க்கையும் ஒருத்தருக்கு கம்மியான ஒர்க்கையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் பீக் வால்யூம் ப்ரொடக்ஷனை நம்ம மெனு ரைட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணணும். எந்த நேரத்தில் ஒரு நாளில் ஒர்க் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கணும். அதே மாதிரியே என்னென்ன ரெசிபிலாம் யூஸ் பண்ண தேவைப்படும் அது நம்ம கிட்ட இருக்கிற சமயக்காரர்களுக்கு தெரியுமான்ட்டு யோசிக்கணும். அதை பொறுத்து தான் நம்ம வந்து மெனுவை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் நம்ம எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு சில பாலிசி இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷனில் வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும்தான் அலவுட். அந்த மாதிரியான ஆர்கனைசேஷனில் நம்ம மெனுவில் வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து ஃபுட் ப்ரொடக்ஷனில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம், இண்டென்டிங். இண்டென்டிங்னா என்னன்னு பார்த்தா பொருட்களை வாங்குறது தான் இண்டென்டிங். ஆக்சுவலாக அதை சொல்லப்போனால் பொருட்களை நம்ம போயிட்டு ஒரு கேட்ரிங் மாதிரியான ஒரு பிளேஸுக்கு பல்காக ப்ரொக்யூர் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக போய் கடையில் வாங்க மாட்டோம். ஸோ இண்டென்ட் பண்ணுவோம். இண்டென்ட் பண்ணுவோன்னா என்னென்னா எத்தனை கிலோ காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் தேவைப்படுதுன்ட்டு ஒரு ஃபார்மில் நம்ம எழுதி அதை பர்ச்சேஸுக்குன்ட்டு ஒரு தனி ஆள் இருப்பாங்க எல்லா கேட்ரிங்கில் கிச்சன்லேயும். ஸோ அவங்கக்கிட்ட கொடுப்போம். அவங்க தான் போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம கேட்ட ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதை நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி ப்ராப்பராக குக் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இண்டென்டிங்கிறது என்னன்னு பார்த்தா நமக்கு என்ன விஷயம் தேவை, என்னென்ன பொருட்கள் காய்கறிகள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன கட்லரி இதெல்லாம் தேவைன்றத ஒரு இண்டென்ட் புக்குன்னு ஒன்று இருக்கும். கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. இதில் இண்டென்ட் புக்கில் நம்ம எழுதி அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுப்போம். ஸோ இண்டென்ட் புக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சீரியல் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த டேட்டில் நம்ம எந்த டைமில் நம்ம என்னென்ன விஷயங்களை எந்த பிளேஸில் நம்ம தேவைன்ட்டு எழுதுகிறோம் அது இருக்கும். அப்புறம் எந்த இடத்துல நம்ம எழுதின விஷயங்கள்லாம் வந்து நமக்கு டெலிவர் பண்ணணுன்றதையும் அதுலேயே எழுதுவோம். அண்ட் கிச்சன்லேயே ஒரு சில பெரிய கிச்சன்லலாம் டிபார்ட்மெண்ட் இருக்கும். டயட் ரிலேட்டடு அதாச்சும் கூல்ட்ரிங்க் ஜூஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது ரேர் கேஸில் தான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிச்சனுக்குள்ளே எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது எழுதுவாங்க. அதே மாதிரி எத்தனை கிலோ தேவை எத்தனை குவான்டிட்டி தேவைன்றதையும் அந்த இண்டென்ட் புக்கில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஐடியலாக அது எப்படி இருக்கும்னு பார்த்தா அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு யூனிட், இப்போது தக்காளி 1 கிலோனா 1 கிலோ இவ்வளோ ரேட்டு, எனக்கு 5 கிலோ வேணுன்ற மாதிரி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் எந்த சமையல்காரர் செஃப் வந்து வேணும்ன்ட்டு இண்டென்ட் போடுறாங்களோ அவங்களுடைய நேம், சிக்னேச்சர், அதே மாதிரி அவங்களோட டெசிக்னேஷனும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸ்டாம்போட. அண்ட் இது வந்து ஸ்டோர் கீப்பருக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸ்டோர் கீப்பர்னு ஒரு சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஒரு சில நேரங்களில் பர்ச்சேஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இண்டென்டிங் ப்ராசஸ்க்கு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதாச்சும் என்னென்னா நம்ம இப்போ ஒரு விஷயம் வேணும்ன்ட்டு எழுதி கொடுக்குறோன்னா ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரியான பிளேஸில் அது வந்து நமக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 4 to 5 நாளில் நமக்கு திரும்ப வந்துடணும். நம்ம இன்னைக்கு ஒரு ஐட்டம் கேட்டு அது ஒரு மாதத்துக்கு அப்புறம்லாம் வரக்கூடாது. அதே மாதிரி வர்ற ஐட்டமை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணிடணும். ஏன்னா சீக்கிரமாக நம்ம ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதுக்கு அடுத்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த இண்டென்டிங் ப்ராசஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு நமக்கு போர்ஷன் தேவைப்படும், எந்தெந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருது, அப்புறம் எந்த மாதிரியான ஏஜ் குரூப்பில் இருக்கிற கெஸ்ட் வருவாங்க, எந்த மாதிரியான ரிலீஜியனுக்கு இல்லை எந்த மாதிரியான ஃபுட் டைப்புக்கு, வெஜிடேரியனுக்கா நான் வெஜிடேரியனுக்கா, அப்புறம் எந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் நம்மளுடைய கேட்ரிங் கிச்சன் இருக்குது, எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் நம்ம ஆஃபர் பண்ண போகிறோம், கிளைமேட்டு ஒரு கோல்ட் கிளைமேட்டில் இருக்குமா ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறோமா, இது எல்லாமே வந்து நம்மளுடைய இண்டென்டிங்
ப்ராசஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரியே இன்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்கணும். 1 கிலோ அரிசி வாங்குறோம்னா அது எத்தனை பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? சரி, 1 கிலோ அரிசி வாங்குறோம்னா பிரெட்டோட கொடுத்தா எவ்வளோ பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணும், பிரெட் இல்லாமல் கொடுத்தா எவ்வளோ பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இப்போ பிரெட்டுன்னு நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தா சப்பாத்தி, நான், தந்தூரி, தந்தூரியில் குல்ச்சா, இது எல்லாமே நார்மலாக வந்து இங்கிலீஷில் பிரெட்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஒரு ஃபுட்டு வந்து அரிசி சாதம் அண்டு சப்பாத்தியோட சர்வ் பண்ணுறோம்னா அது வந்து 22 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுவே சப்பாத்தி இல்லாமல் கொடுக்குறோன்னா சாதம் நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ அது 12 பேரை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுதான் வந்து கீழே இருக்க டேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே ஆட்டா வந்து 1 கிலோ வாங்குறோம்னா ஒரு ரொட்டி தந்தூரி ஆக்குறோம்னா அது வந்து 24 பீஸ் வரும். இதுவே பூரி ஆக்குறோம்னா அது 35 பீஸ் வரும். சரி, மைதாவில் இப்போ நான் பண்ணுறோம்னா அது 18 பீஸ் வரும். இதுவே சிக்கனில் ஒரு கறி, இந்தியன் கறி பண்ணுறோம்னா ஒரு முழு கோழியில் அது 10 பீஸ் வரும். ஸோ மட்டனில் பண்ணால் 22லேருந்து 23 பீஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அக்யூரேட்டாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு டீப்பாகவும் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ கான்செப்டை தெரிஞ்சுக்குங்க அண்ட் ஒரு ஆவரேஜ் ஐடியா வச்சுக்கிறது பெட்டர். இதுக்கு அடுத்து இப்படி தான் வந்து ஒரு இன்டென்ட் ஷீட் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஃபஸ்ட்டு வந்து புக்கோட நம்பர் இருக்கும். ஸோ என்ன புக் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது டிபார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஜூஸுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், மீல்ஸுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். பெரிய பெரிய கிச்சனில், ஹோட்டல்லலாம் அது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுன்ற இடத்துல எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் ரெக்யூசிஷன் நம்பர். ஸோ இந்த மாதம் 1ன்னு போடுறோம்னா அடுத்து இந்த மாதத்துலேயே இன்னொரு ரெக்யூஸ்ட் நம்ம போடும்போது அந்த இடத்துல 2ன்னு ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் எந்த டேட்டில் நம்ம வந்து ரெக்யூசிஷன் வந்து கேட்குறோம், எனக்கு இந்த உணவு தேவை அப்படின்னு, உணவு செய்ய இந்த பொருட்கள் தேவைன்னு கேட்குறோன்றது எழுதணும். அண்ட் என்னைக்குள்ளே எனக்கு இது எல்லாம் கொடுக்கணும், டெலிவர் பண்ணணுன்றதையும் கீழே நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சீரியல் நம்பர், ஐட்டம், அதில் வந்து என்ன ஐட்டம் வேணும், அதுக்கப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அண்ட் எத்தனை யூனிட் வேணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். சில நேரங்களில் அதோடைய காஸ்ட், எஸ்டிமேட்டட் காஸ்ட் இவ்வளோ வரைக்கும் இருக்கலான்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்புறம் ரெக்வசிஷன் மேட் பைன்ற இடத்துல சமையல்காரர் வந்து சைன் போடுவார். அதுக்கப்புறம் அது வந்து அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கடைசியில் அது ஸ்டோர் இன்சார்ஜ் இல்லைன்னா பர்ச்சேஸ் ஆஃபீஸர்கிட்ட போகும். அவர் அதை வாங்கி திரும்ப நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒப்படைப்பார். ஸோ இதுதான் வந்து இன்டென்டிங், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக், குவான்டிட்டி ஃபுட் ப்ரொடக்ஷனில். இதுக்கு அடுத்து உணவை வாங்கியாச்சு. இப்போ வாங்கின உணவை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஸ்டோர் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றத பார்க்கலாம். ஓகே, மெத்தட் ஆஃப் பையிங், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ இன்டென்ட் ஃபில் பண்ணியாச்சு. அந்த இன்டென்ட் வந்து ஸ்டோர் இன்சார்ஜ் கையில் போயிடுச்சு. இப்போ அவருக்கு பல ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில் அவர் வாங்கலாம், இல்லை டெண்டர் கால் பண்ணி வாங்கலாம், அப்படி இல்லையா நெகோஷியேட் பண்ணி நார்மலாக வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மோஸ்ட்லி இன்ஃபார்மலான ஒரு மெத்தட் எதுனா ஓப்பன் மார்க்கெட். ஒரு சின்ன சின்ன கேன்டீன்ஸ் ஒரு 100 பீப்புள் தான் இருக்காங்க, 200 பீப்புள் தான் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் மார்க்கெட்டில் டெய்லி அவங்க போய் வாங்கிட்டு வரலாம். பட் ஒரு லார்ஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. ஓகே, இது ஒரு லார்ஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு டெண்டர் மாதிரியான விஷயங்கள் வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸில் கம்மி ரேட்டுக்கு அதிக குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸுக்கு டெண்டர்ஸ் தான் வந்து பெனிஃபிஷியல் ஒன். அதுக்கப்புறம் நெகோஷியேட்டட் பையிங்ன்றது சின்ன சின்ன ஆர்கனைசேஷனுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி நெகோஷியேட் பையிங்ன்றது பாசிபிள் இல்லை. ஏன்னா நெகோஷியேட் பையிங்ன்றது பேரம் பேசி வாங்குறது. டெய்லி ஒரு டீலர்கிட்ட நம்ம பேரம் பேசினா அவங்களுக்கும் கொடுக்கணும்னு நம்மக்கிட்ட ஒரு எண்ணம் இருக்காது. ஸோ ஒரு ஒன் டைம் பர்ச்சேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நெகோஷியேட்டட் பையிங்ன்றது சஜஸ்டபிள் ஆன ஒரு விஷயம். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ன்றதும் டெண்டர் மாதிரியான ஒரு விஷயம்தான். இத்தனை மாதத்துக்கு நான் தக்காளி இல்லை வெங்காயம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறேன்ட்டு ஃபியூச்சர் ரேட் கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. ஸோ இதுக்கு கொடுக்கல, தக்காளியோடைய ரேட் அதிகமானாலும் அதே ரேட்டுக்கு தான் அவங்க கொடுக்கணும், கம்மியானாலும் அவங்க அதே ரேட்டுக்கு தான் கொடுக்கணும். இதெல்லாம் தான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இந்த மாதிரியான விஷயங்களை பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு டிஃபர் ஆகும் அப்படின்றது இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ நார்மலாக இண்டென்ட் போடுறோம்னா ஒரு பேப்பரில் நம்ம வந்து இது வேணும் அப்படின்ட்டு பண்ணுவோம். நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸஸில் 25,000 ரூபாய் ஒரு அப்ராக்சிமேட்டான ரேட்டு தான் நான் சொல்கிறேன். 25,000 ரூபாய் வரைக்கும் நம்ம பொருட்களை வாங்க போகிறோம்னா அது இண்டென்ட் ஃபார்மில் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல அதில் ஃபில் பண்ணி வாங்குவாங்க. இதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்யூப்மெண்ட் தேவை, சமையல் உபகரணம் தேவைப்படுதுனாலோ இல்லை டன் கணக்கில் நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு காய்கறி வந்து கொள்முதல் பண்ண போகிறோம்னாலோ அதுக்கெலாம் வந்து நம்ம இண்டென்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடாது. அப்போது அதுக்கு என்ன ஃபில் பண்ணணும்னா அதுக்கு பேர் தான் வந்து பர்ச்சேஸ் ரெக்யூசிஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இண்டென்ட் ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ணுற இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்கும், கம்மி ரேட்டுக்கு அது ஓகே. பட் இப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கோ இல்லை 25,000 ரூபாய்க்கு மேலேயோ நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அதில் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ப்ரொசீஜர் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்ம பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஃபார்மை 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற விஷயங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுப்போம். அது ஸ்டோர் இன்சார்ஜ் இல்லை பர்ச்சேஸ் ஆஃபீஸர் கிட்ட போகும். அவங்க அதை பார்த்துட்டு ஆமாம் உண்மையாகவே உங்களுக்கு இந்த தேவை இருக்குது குக் பண்ணுறதுக்கு, ஸோ ஓகே அப்படின்ட்டு அவங்க வந்து குவாலிட்டி குவான்டிட்டி உணவு நம்ம கேட்ட விஷயங்களுடைய தரம் மற்றும் கொள்ளளவு இதெல்லாம் சரியாக இருக்குன்ட்டு அத்தரைஸ் பண்ணுவாங்க. அத்தரைஸ் பண்ணி அதை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ டைரக்ட் டீலர்ஸ் கிட்ட ஓவரலாக நம்ம சொல்லி இவ்வளோ குவான்டிட்டி எங்களுக்கு கொடுங்கன்ட்டு ஓவரலாக சொல்ல முடியாது. ஸோ பர்ச்சேஸ் ஆஃபீஸர் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த அந்த டீலருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அந்த டீலர் வந்து இத்தனை கிலோ தக்காளியோ வெங்காயமோ இல்லை ஒரு உபகரணத்தையோ பர்ச்சேஸ் ஆஃபீஸருக்கு ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. டெலிவர் ஆன உடனே அதை வந்து பர்ச்சேஸ் ஆஃபீஸர் வந்து அந்த உபகரணத்தையோ காய்கறிகளையோ ஸ்டோர்ஸுக்கு அனுப்புவாங்க. அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் எது வந்து அந்த டீலருக்கு கொடுத்தாங்களோ அதில் ஒரு காப்பி அக்கௌண்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க. அக்கௌண்ட்ஸில் இருந்து தான் பேமெண்ட் வந்து அந்த டீலருக்கு பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டோர்ஸில் இருந்து அந்த காய்கறிகளோ உபகரணங்களோ யார் வேணும் அப்படின்ட்டு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஃபார்ம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போகும். இதுதான் வந்து ஒரு டீட்டெயில்டான பர்ச்சேசிங் ப்ரொசீஜர். இதுக்கு அடுத்து பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஃபார்ம்ன்றது இந்த டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்பர் இருக்கும், டேட் இருக்கும், அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும்ன்ட்டு அண்ட் என்னைக்கு வேணும், அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி வேணும், ரிமார்க்ஸ் என்ன, யார் வேணுமோ அவங்க சைன் போட்டு அதை அவங்களோட ஹையர் ஆஃபீஸருக்கு போயிட்டு பர்ச்சேஸ் ஆஃபீஸருக்கு இந்த பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஃபார்ம் போகும். இந்த பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஃபார்ம் பார்த்த உடனே பர்ச்சேஸ் ஆஃபீஸர் இதில் இருக்கிறது எல்லாமே ஜென்யூனான ஒரு தேவை தான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாருன்னா அவர் பர்ச்சேஸ் ஆர்டர் டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து ரெடி பண்ணி அதில் டேட் இருக்கும், எந்த ஹோட்டலுக்கு டெல்லி அண்ட் அது அட்ரஸ், அந்த ஹோட்டலுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் ரெக்வசிஷன் பர்ச்சேஸ் ஆர்டருடைய நம்பர், அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர், என்னென்ன வேணும் அதெல்லாம் டைப் பண்ணி கீழே சைன் பண்ணி பர்ச்சேஸ் ஆஃபீஸர் தான் சைன் போடணும். சைன் பண்ணி இதை வந்து அந்த டீலருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பர்ச்சேஸுடைய ஃபுட் ப்ரொடக்ஷனில் ஒரு பர்ச்சேஸுக்கான ப்ராப்பர் ரூட்டு. அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா டைரெக்டாக நம்ம போயிட்டு ஓப்பன் மார்க்கெட் மாதிரி திங்ஸ் வாங்குறது இல்லை. ஸோ பீரியாடிக்கலாக லைக் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வாங்குகிற பர்சன் கிட்ட தான் வந்து மார்க்கெட் ரேட்டை விட ரேட் வந்து கம்மியாகவும் பெட்டராகவும் இருக்குதா அப்படின்ட்டு ஒரு பீரியாடிக்கல் செக் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் வாங்கியாச்சு, அதை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியில் தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோமான்றத பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அது வந்து அன்னைக்கே அந்த நேரத்துலேயே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ண முடியுமோ மூவ் பண்ணணும். ட்ரை ஐட்டம், பெரிஷபிள் ஐட்டம்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ட்ரை ஐட்டம்னா வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் வந்து ட்ரை ஐட்டம், அவ்வளோ ஈஸியில் கெட்டு போகாது. சர்க்கரை, ஆட்டா, அரிசி, பல்சஸ் இது எல்லாமே வந்து ட்ரை ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியில் கெட்டு போகாது. ஸோ இது வந்து முடிஞ்ச வரைக்கும்
நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம சேவ் பண்ணலாம். பட் பெரிஷபிள் ஐட்டம்ஸ்னால் ஈஸியாக கெட்டு போகிற ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் மீட், கறி, புலால் உணவுகள் அண்ட் மீன், சிக்கன், அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸ், வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் வந்து மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து உடனே கோல்டாக ரெஃப்ரிஜரேஷன் இல்லைன்னா டக்குன்னு கெட்டுடும். ஸோ இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ டீப் ஃப்ரிட்ஜஸில் மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு சீக்கிரமாக நம்ம ஸ்டோரேஜை ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு அடுத்து ஸ்டோரேஜில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தில் 1 தேதியிலையும் 7ஆம் தேதியிலையும் 1 கிலோ தோசை மாவு நம்ம வாங்குகிறோம்னா, இப்போது 8ஆம் தேதி நமக்கு வந்து தோசை செய்யறதுக்கு மாவு தேவைப்படுதுன்னா, இதில் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அதாச்சும் எதை ஃபஸ்ட்டு வாங்கினோமோ அதை தான் கொடுக்கணும். இப்போது 1ஆம் தேதியிலையும் வாங்கின மாவு இருக்குது, 7ஆம் தேதியில் வாங்கின மாவும் இருக்குது. ஸோ வந்து 1ஆம் தேதி வாங்கின மாவை தான் வந்து சமையல்காரருக்கு நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ப்ரொசீஜர். அண்ட் இந்த ஃபுட் ஸ்டோரேஜில் நமக்கு ஒரு சில ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய கடமையும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தா, ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹைஜீனில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். அதாச்சும் எந்த இடத்துல நம்ம ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் ஆத்தரைஸ்டு பர்சன், யார் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களோ அந்த கிச்சனில், அவங்க மட்டும்தான் உள்ளே போகிறது வெளில வர்றது. சம்மந்தம் இல்லாத ஆட்கள் வந்து உள்ளேயும் போகக்கூடாது, வெளியும் வரக்கூடாது. அண்டு எந்தெந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பெரிஷபிளோ அதை வந்து தினம் வாங்கணும் முடிஞ்ச வரைக்கும். ஸோ நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸ் வந்து 1 மாதம் 2 மாதம் கூட நம்ம வாங்கி வைக்கலாம். பட் டெய்லி கெட்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முடிந்த அளவுக்கு டெய்லி டெலிவரி ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அதே மாதிரியே நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸ், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை ஸ்டோர் ரூமில் நம்ம வைப்போம். அந்த ரூம் வைக்கிற பிளேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும், நல்ல காற்றோட்டமாக இருக்கணும், டைரெக்டாக சன்லைட் விழுற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெர்மின் ப்ரூஃபாக இருக்கணும். வெர்மின் ப்ரூஃப்ன்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெர்மின் ப்ரூஃப்னா என்னென்னா, பூச்சிகள்லாம் எளிதாக அண்டற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் எந்த ஒரு விஷயமும் அந்த ட்ரை ஸ்டோரேஜ் ரூமில் வந்து தரையோட ஒட்டி வச்சுருக்கக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் ஒரு கபோர்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வச்சுருக்கணும். ஏன் டைரெக்டாக தரையில் இருக்கக்கூடாதுன்னா, பூச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அண்டறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ப்ரொசீஜரை கடைபிடிக்கணும். ஸ்டோருக்கு எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் ஃபஸ்ட்டு வெளியே போகணும். அதே மாதிரியே வெயிட்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து லோயர் ரேக்கில் வைக்கணும். லைட்டான வெயிட்டுடைய ஐட்டம்ஸ்லாம் வந்து மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வைக்கணும். ஏன்னு சொன்னால், வெயிட்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து தலைக்கு மேலே தூக்குறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க். அதனால கீழே இருக்கிற ரேக்கில் வெயிட்டான ஐட்டம்ஸ் வைக்கிறது ஒரு நல்ல ஹேபிட். அதே மாதிரி ஈஸியாக தூக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து தலைக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் நம்ம ஈஸியாக வைக்கலாம். ஸோ அது லைட் வெயிட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து மேலே வைக்கலாம். அதே மாதிரியே சீ ஃபுட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து இறால் மீன், அப்புறம் வஞ்சரம் மீன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீப் ஃப்ரீசர்ஸில் தான் வைக்கணும். அதுக்கு சஜஸ்டட் டெம்பரேச்சர் பார்த்தா -35 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுதான் வந்து சீ ஃபுட்டுக்கான செல்சியஸ் டெம்பரேச்சர், -35 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி மீட், புலால் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு கறியெல்லாம் வைக்கிறோம்னா அதை என்னைக்கு வாங்கணும், எந்த நேரத்தில் வாங்கணும், எவ்வளோ வெயிட்டுக்கு வாங்கணும், எந்த மாதிரியான கட் பண்ண ஒரு மீட் அது அப்படின்றத ஒரு டேக், பேப்பர் மாதிரியான ஒரு டேக், பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு டேக்கில் அது கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நமக்கு தெரியும் எத்தனை நாள் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதுக்கு அடுத்து பார்த்தா டீப் கோல்ட் ஸ்டோரேஜில் நம்ம வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எந்தெந்த மாதிரியான மீட்டுக்கு, எந்தெந்த மாதிரியான ஃப்ரூட்ஸுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணணுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பவுல்ட்ரி ஃப்ரோசன், ட்ரெஸ்டு பவுல்ட்ரி ஃப்ரோசன் அப்படின்னா கோழி, சிக்கன் ரிலேட்டடான கறி வகைகள்லாம் வந்து -18 டிகிரி செல்சியஸில் வைக்கணும்.
அதே மாதிரி முட்டையெல்லாம் வந்து 2 டிகிரி செல்சியஸில் வைக்கணும். மில்க் பார்த்தா -1லேருந்து 4.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஓகே. மீன் பார்த்தா -5லேருந்து -1 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். ஷெல் ஃபிஷ்ன்றது என்னன்னு பார்த்தா இறால், அந்த மாதிரி ஓடுள்ள மீன்கள் இதெல்லாம் வந்து -18லேருந்து -10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வைக்கலாம். மீட்டுன்றது நார்மல் மட்டன், போர்க் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து -8லேருந்து -3 வரைக்கும் வைக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்னா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 22 டிகிரி செல்சியஸ், ஒரு சில நேரத்தில் 24ன்ட்டும் இருக்கும். ஸோ 22ன்றது மோஸ்ட்லி வரக்கூடிய விஷயம். ஸோ ரூம் டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸில் நார்மல் கிழங்கு வகையான வெஜிடபிள்ஸை வைக்கலாம். அண்ட் தக்காளிலாம் வந்து 13லேருந்து 15.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் 5லேருந்து 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ், எண்ணெய் வகைகள், கொழுப்பு வகைகள் இதெல்லாம் வந்து ரூம் டெம்பரேச்சர், அதாச்சும் 22 டிகிரி செல்சியஸ்லேயே நம்ம வைக்கலாம். அண்ட் ஃபுட் காஸ்ட் கண்ட்ரோல், எந்த அளவுக்கு கம்மியான ஒரு ரேட்டில் நிறைவான ஒரு சேவை கொடுக்கலான்றது தான் வந்து ஃபுட் காஸ்ட் கண்ட்ரோல். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா 12 ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ பர்ச்சேசிங் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான ரேட்டில் நம்ம வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான ரேட்டில் நம்ம உணவை கஸ்டமருக்கு கொடுக்கலாம், அது ஒன்று. அதே மாதிரி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம உணவுக்கான தேவையான பொருட்களை வாங்குறோன்றது, ஸ்டோர் பண்ணுறோன்றது. அதுக்கப்புறம் இஷ்யூவிங்னா 5 கிலோ கேட்டிருந்தோம்னா 5 கிலோ மட்டும்தான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு இஷ்யூ ஆகணும். அது 4 கிலோ கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 1 கிலோ அதாச்சும் 6 கிலோவா அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடாது நம்ம குக் பண்ணுற ஐட்டம். ஸோ அதுவும் ஃபுட் காஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். அதே மாதிரி ப்ராப்பராக குக் பண்ண ஃபுட்டை ஸ்டோர் பண்ணணும். அண்ட் தென் ஸ்பாயிலேஜ்னா குக் பண்ணும்போது வேஸ்ட் ஆகிற விஷயங்கள் தான் ஸ்பாயிலேஜ். அது எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு உணவும் பில் இல்லாமல் சர்வ் பண்ணி இருக்கக்கூடாது. அது ஃபுட் காஸ்ட்டை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். போர்ஷன் கண்ட்ரோல்னால் நம்ம மெனுவில் இத்தனை கிராம்ன்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா அந்த போர்ஷன்லேருந்து கம்மியாகவும் ஆகக்கூடாது, அதே மாதிரி அதிகமாகவும் ஆகக்கூடாது. அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெசிபி. ஸோ ஒரு கஸ்டமர் இன்னைக்கு சாப்பிட்றாங்கன்னா அது ஒரு டேஸ்ட்லேயும், நாளைக்கு சாப்பிட்றாங்கன்னா அது ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ 2-3 நாள் எத்தனை நாள் ஆனாலும் அந்த ஸ்டாண்டர்டுன்றதை நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு சாப்பிட்றவங்களுடைய ஒரு நம்பகத்தன்மையை காப்பாற்றும். இதுக்கப்புறம் லாஸ்ட் டாபிக் ஃபுட் ப்ரொடக்ஷனில் ரீஜனல் குசைன். இதை பற்றி டீப்பாக நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல, பட் ப்ராப்பரான ஒரு ஐடியா தரேன். இதுலேருந்து கேள்விகள் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ குசைன்ன்றது என்னன்னு பார்த்தா வட்டாரத்தை பொறுத்து உணவை நம்ம பிரிக்கிற விதம். நம்ம சைடு வந்து செட்டிநாடு உணவு வகைகள்ன்றது ஒரு குசைன், அதை வந்து செட்டிநாடு குசைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மங்களூரு குசைன்னுட்டு கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரியான வகைகள் தான் வந்து குசைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காஷ்மீரி குசைன் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரைஸ், அதுதான் வந்து அவங்களுடைய ஸ்டேப்பிள் ஃபுட்டு. ஸ்டேப்பிள் ஃபுட்டுன்னா என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒவ்வொரு உணவு வந்து பிரதானமாக இடம் பிடிக்கும். தமிழ்நாடுக்கு அரிசின்றது பிரதான உணவு. ஸோ தமிழ்நாட்டுடைய பிரதான உணவு வந்து ஸ்டேப்பிள் ஃபுட் ரைஸ். இதுவே பஞ்சாப் போனால் சப்பாத்தி தான் அவங்களுடைய ஸ்டேப்பிள் ஃபுட்டு. ஸோ வீட் இல்லை பார்லி அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்டேப்பிள் ஃபுட்டாக வரும். ஸோ சவுத் இண்டியன் குசைனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த ரெண்டு குசைனில் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து கிரெயின்ஸ் இல்லை லென்டில்ஸ், நெல் அல்லது பருப்பு வகைகளை வந்து பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் கேரளா குசைன் பார்த்தா அது வந்து ஒரு சிரியன், அதே மாதிரி கிறிஸ்டியானிக் அண்ட் இஸ்லாமிக் அண்ட் அரேபிய இன்ஃப்ளூயன்ஸான ஒரு குசைன் தான் வந்து கேரளைட் குசைன். அண்ட் ஆந்திர பிரதேஷ் குசைன் பார்த்தா வெஜிடேரியன் நிறைய இருக்கும், அதே மாதிரி புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆந்திரா குசைனில் முகல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஹைதராபாதி குசைனும் இருக்கும். ஸோ ஆந்திரா நமக்கே தெரியும், ஹைதராபாதி பிரியாணிலாம் வந்து பயங்கர ஃபேமஸ். அதெல்லாம் வந்து ஒரு முகல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு குசைன்.
ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான குசைன்லாம் உங்களால் படிக்க முடியுமோ அந்த வட்டாரத்தை பொறுத்து படிங்க. இன்னொரு ஒன்று மகாராஷ்டிரா ரீஜன் ரிலேட்டடான ஒரு குசைன் பார்த்தீங்கன்னா அதில் மராத்வாடா, கொன்கன் அண்ட் விதர்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கு. இப்போ சொன்ன விதர்பா, கொன்கன்ன்றதெல்லாம் வந்து ஒரு வட்டாரம். நமக்கு எப்படி செட்டிநாடு, காரைக்குடி இதெல்லாம் ஒரு வட்டாரமோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இதெல்லாம் ஒரு ஃபேமஸான ஏரியாஸ். அந்தந்த ஏரியாஸுக்கு ஒவ்வொரு தனித்துவமான ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். இது மாதிரி வேற என்ன ஃபேமஸான குசைன் பார்த்தா குஜராத்தி குசைன் ரொம்ப ஃபேமஸ். குஜராத்தி குசைனில் தோக்லான்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். அதே மாதிரி மும்பை குசைனில் பார்த்தா அந்த பாவ் பஜ்ஜி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குசைன் டிஃப்ரெண்ட்டாக கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்க. ஹைதராபாதி குசைனில் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ். அதுக்கப்புறம் கிச்டி ரொம்ப ஃபேமஸ். அண்ட் பஞ்சாபி குசைனில் ரொட்டி தான் ஃபேமஸ். ஸ்டேபிள் ஃபுட் அவங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரியே வீட், கோதுமை தான் அவங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டு. அண்ட் காஜர் கா ஹல்வான்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து காஜர்ன்றது பஞ்சாபி சைடில் கேரட்னு சொல்லுவாங்க. கேரட் அல்வா தான் வந்து காஜர் கா ஹல்வான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உணவுகள் வந்து ஒவ்வொரு குசைனில் வேறு வேறு வட்டார பெயர்கள் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிறதும் பெட்டர். லஸ்ஸின்றது மோர், அதே மாதிரி புலாவுன்றது, பிரியாணின்றது எல்லாமே மோர் ஓவர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற வட்டார சொற்கள் தான். அது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி டம் குசைன்ன்றது நமக்கே தெரியும். தம் பிரியாணிக்கெலாம் போடுவாங்களே. ஸோ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது மேலே தீ மூட்டி பொறுமையாக குக் பண்ணுற அந்த ஸ்டைலுக்கு பேர் தான் வந்து டம் குசைன். எ ஃபார்ம் ஆஃப் நவாப் ஸ்டைல். அது நவாப்ஸ் கிட்ட இருந்து 1784 அந்த டைமில் இருந்து கேட்ச் ஆன ஒரு விஷயம் அது. அண்ட் கோவன் குசைன்ன்றது எந்த ஸ்டேட், எனி ஐடியா? கோவா குசைன் தான் வந்து கோவன் குசைன் சொல்லுவாங்க. பிரதான உணவு கோவன் குசைனில் பார்த்தா மீன் வகைகள், சீ ஃபுட் இதெல்லாம் தான். அது எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டான்றது வந்து கோவன் குசைன் வேர்ல்டு ஃபேமஸான ஒரு குசைன். அண்ட் பெங்காலி குசைன் எந்த விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தா சாதம் அண்ட் மீனுக்கு பெங்காலி குசைன் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் அவங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ். ஸோ அண்ட் ரிவர் ஃபிஷ்ஷஸ், கடல் மீன்கள் இல்லை, ஆற்று மீன்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் பெங்காலி குசைனில். அண்ட் முன்ன சொன்ன மாதிரி பிரெட்ஸுன்றது ஒரு காமனான வார்த்தைன்னு நான் சொன்னேன் வேர்ல்டு ஃபுல்லாகவே. ஸோ இந்தியாவில் பிரெட் அப்படின்னு சொல்லும்போது அது எதெல்லாம் குறிக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியாவில் பிரெட் அப்படின்னு சொன்னால் சப்பாத்தி, ஃபுல்கா, பராத்தா, பூரி, ஓர்பூரி இது எல்லாமே வந்து காமனாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரெட்டுன்னு தான் சொல்லுவோம். அண்டு இந்த ஒவ்வொன்றும் இப்போ சொன்னல, சப்பாத்தி எதுக்கு எண்ணெய் சேர்ப்பாங்க, எதுக்கு எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க, எதை டீப்பாக ஃப்ரை பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பர்சனலாக அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் ஒரு சில ஃபேமஸான ரொட்டி நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியும். நான், குருமி நான், பாதாமி நான், குல்ச்சா, காஸ்டா ரொட்டி, இவ்வளோ ரொட்டி இருக்குது. முஸ்லீம் நான், யஹூதி ரொட்டி, தக்காய் பராத்தா, லுச்சி, தோசா ரொட்டியில் வருமா? நோ, இதில் டிஸ்பிளேல தப்பாக காட்டுது. அது ரொட்டி டைப்ஸில் வராது. பட் ஸ்டில் அது ஒரு தனி கைண்ட் பேட்டர் வச்சு பண்ணுறது. பேட்டர்னா மாவு வச்சு பண்ணுறது. ஸோ ரொட்டி டைப்ஸ் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் திரும்பவும் ஒன்ஸ் நான் சொல்கிறேன், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபுட் ப்ரொடக்ஷனில் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதே மாதிரி எப்படி இன்டென்ட் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அப்புறம் எந்தெந்த வட்டாரத்துக்கு எந்தெந்த மாதிரியான ஃபுட்ஸ் இருக்குது. இங்கே லெமன் ரைஸ்னு சொல்கிற விஷயத்த கர்நாடகாவில் அதே லெமன் ரைஸை சித்ரான்னான்னு சொல்லுவாங்க. ஸோ வட்டாரத்தை பொறுத்து பேர் எப்படி மாறுது. அண்ட் ஒரு கமர்ஷியல் ஃபுட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், இதுவே ஒரு சோஷியல் கேட்ரிங்கில் ஃபுட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் ஒன் மோர் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் கொடுங்க. இதுதான் கான்செப்ட். டைரெக்டாக இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால்
சான்சஸ் அதிகம். பட் ஸ்டில் இதே கான்செப்டை ஒட்டி தான் கொஷின்ஸ் வரும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் வாங்குங்க அண்ட் நேர்மையாக ஒர்க் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் சிலபஸ்லேருந்து பார்ட் ஏக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.